ஓட்டுகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களை 5 வருட காலம் ஆளுகின்ற கட்சியாக இருந்த ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற திமுக 525 வாக்குறுதிகள் கொடுத்து அதிலே 10% கூட நிறைவேற்றாமல் மறுபடியும் இந்த தேர்தலிலே வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். வெறும் பொய்யாக. அவையெல்லாம் பொய் என்பதற்கு ஒரே உதாரணம், சென்ற முறை கொடுத்த நீட் தேர்வு ரத்து, எல்லோருக்கும் சிலிண்டர் கொடுக்கும் என்று சொல்வது ரத்து, அது கொடுக்கவில்லை. மாணவனுடைய கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னார்கள், அது செய்யவில்லை. நகைக்கடன் ரத்து செய்யப்படும் சொன்னார்கள், அது செய்யவில்லை. எனவே இப்படி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிற திமுக இப்பொழுதும் அதே வாக்குறுதியை பொய்யாக கொடுத்திருக்கிறார்கள். அருமை தோழர்களே, நம்முடைய கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா இந்திய கூட்டணி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இந்த முறை சொத்து வரி, மின்சார வரி, குப்பை வரி அத்தனையும் ஏற்றியதற்கு முன்பு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி அவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி வந்தவுடனே ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் 10,000 ரூபாய் இங்கே வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கல்வி கடன் முழுவதும் ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்களுக்கு 25% மானிய ஸ்கூட்டர் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். விலைவாசிகள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக கொடுக்கிற உண்மையா செய்வதை சொல்லுகின்ற ஒரு கட்சியாக அண்ணா திமுக இருந்து கொண்டு வருகிறது. அதனால்தான் மக்களிடம் தைரியமாக வாக்கு கேட்டு வருகிறார்கள். இந்த தினம் அதைவிட அருமையாக எல்லோருக்கும் குளிர்சாதன பெட்டி புரட்சி வீடுகளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு 8,000 ரூபாய் திமுக ஒரு கூப்பனாக வழங்கிவிட்டு அதை எல்லோருக்கும் கொடுப்போம் என்று சொல்லாமல் யார் யார் வருமான வரி கட்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த 8,000 கூப்பன் செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று ஒரு 15,000 ரூபாய் உள்ள ஃப்ரிட்ஜுகளை மக்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுபோக ஆண்களும் பெண்களும் இலவசமாக பஸ்களில் செல்லலாம் என்று புதிய அறிவிப்பை ஆட்சி வந்ததும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை இலவசமாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 100 நாட்கள் இருந்த அந்த வேலை வாய்ப்பு திட்டம் 125 இப்போது மத்திய அரசு அறிவிக்கிறது. அதை 150 நாளாக மாற்றி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போலவே ஓய்வூதியம் அவருடைய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் 2,000 ரூபாய் இங்கே வழங்கப்படும் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டிலே கலந்து கொள்வர்கள் காயப்பட்டால் 5 லட்சம், அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய், அதுபோக அவர்களுக்கு காயங்கள் சரிப்படுத்துவதற்கு 2 லட்சம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு 15,000 20,000 மதிப்புள்ள லேப்டாப் உடனடியாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்கனவே அம்மா காலத்தில் கொடுத்ததை திமுக ஆட்சியிலே நிறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொன்றாக அம்மா இல்லம் என்று சொல்லி யார் யாருக்கு வீடு இல்லையோ அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரப்படும். ஏன்னா வீடு கட்டுவதற்கு இடமில்லை என்று சொன்னால் இடத்தையும் வாங்கி கொடுத்து காங்கிரீட் வீடு கட்டப்படும் என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சிறு சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளிலே கடன் வாங்கியிருந்தால் அவைகள் தள்ளுபடி செய்யப்படும் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஆட்சிக்கு வந்தால் விலைவாசிகளை குறைக்கப்படும், மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வோம் என்று சொல்லி ஏற்கனவே இருக்கிற திமுக ஆட்சி செய்திருக்கிற உடுமைகளை இன்றைக்கு நீக்கிவிட்டு நல்லாட்சி தருவோம் என்று சொல்லி மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கிற நான் சென்ற முறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும்
செய்ய வேண்டிய சாக்கடை பிரச்சனைகள், ரோடு பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள், மின்விளக்கு பிரச்சனைகள், அனைத்து 100 கிராமங்களும் சரி, நம்முடைய நகரத்திலும் சரி செய்திருக்கிறோம். இதை மறுபடியும் வந்தால் இந்த ஆட்சியில என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் உங்களுக்கு அத்தனை நன்மைகளை செய்வேன். என்றைக்கும் உங்களுக்கு நன்றியோடு இருந்து அறிவுரைகள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருப்பேன். நான் நல்லவன் என்பதை தெரிந்திருந்து உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று நீங்கள் தெரிந்திருந்தால் எனக்கு அது கட்டாயம் 2 லட்சத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் யார் பணத்தையும் கொள்ளையடித்ததில்லை, யார் வீட்டில் குடியை கெடுத்ததில்லை, ஊரார் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. யாரானோ என் பிள்ளைகளோ எந்த தவறும் எதுவுமே செய்யவில்லை. வேற பிள்ளைகள் அத்தனை பேருமே உடம்புகளாக இவர் இந்த மகனை இப்படி கொடுமை செய்தார், இந்த மந்திரியா இருந்தார், கொள்ளையடித்தார், அங்க சொத்து சேர்த்துட்டார், இங்க சொத்து சேர்த்து விட்டார், லஞ்சம் வாங்கினார், பணம் வாங்கி வேலை வாங்கி சொல்லி ஏமாற்றி விட்டார் என்பது போன்ற எந்த பேரும் இந்த 54 வருடத்தில் நான் பெறவில்லை. கடவுளை அருளால் ஒரு நீங்கள்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைப்பதை போல நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறேன். ஆனால் எந்த தவறும் செய்யாத எங்களுக்கு மக்களுக்காக உழைக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடி, மாண்புமிகு நரேந்திர மோடி, யாருமே மாண்புமிகு திரு அன்புமணி அவர்கள், இன்னும் இருக்கிற ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகளின் வேட்பாளர் இருக்கின்ற எங்களுக்கு 2 லட்சத்தை வாக்களித்து வெற்றி பெற இவர் அனைவருடைய பாதைகளை தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். காலையில் 6 மணிக்கு இங்கே வருகிற 6 மணிக்கு நீங்கள் 5 மணிக்கு எழுந்து முளைப்பாரி போட்டு குடித்து எல்லோரும் தயாராக என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது தெரியவில்லை. காலை நேரம் நல்ல நேரம் என்று சொன்னதால் உங்களை எல்லாம் தொந்தரவு செய்து விட்டோம். ஆனாலும் உங்களில் உங்கள் வீட்டு பிள்ளையாக, சகோதரராக, அண்ணனாக, தம்பியாக, வீட்டில் உருவாக நினைத்து நீங்கள் அதையெல்லாம் பொறுத்திருந்து 2 லட்சத்திலே நீங்கள் வாக்களிப்பது மட்டுமல்ல, அனைவருக்கும் நம்முடைய பகுதி மக்களுக்கெல்லாம் சொல்லி இந்த முறை எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா நம்முடைய எடப்பாடியருக்காக வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பாதைகளை தொற்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி. வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு நாடு நலம்பெற நாட்டு மக்கள் மாற்றம் பெற்ற ரூபாய் 10,000 என்ற வங்கி கணக்கில் இந்த இலக்கெடும் திட்டத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு ஆண்டுக்கு 3 புதிதர்கள் கிடைத்த இலக்கெடும் திட்டத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு மாணவர்களின் அறிவிக்கைகள் அத்தனையும் கண்டுபிடி பெற இலக்கெடும் சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு திருமண உதவி தொகையுடன் பட்டு சேலையின் பட்டு வேட்டி வழங்க இரட்டை சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு முதியோர் ஓய்வூதியம் 2000 உயர்த்த இரட்டை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை தேடி உங்களில் ஒருவர் உங்களை காணவர் இரட்டை சின்ன